அழகோடு ஆசீர்வாதம் தந்து நம்மெல்லாம் தாய் பாசத்தோடு கரிசனையோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற அற்புத நாமல அன்னை, அவருடைய திருவுருவம், அந்த திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற கெபி நமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித சூசேப்பருடைய திருவுருவமும் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறார். நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன், உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு நற்கருணை அருள் அடையாளத்தின் வழியாக நம்மோடு என்றும் இருக்கின்றார். ஆண்டவருடைய உணர்ந்திருத்தலை நமக்கு உணர்த்துவதற்காக நற்கருணை சிற்றாலயம் இங்கே நமக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய குரலாக நம்ம எல்லாம் ஆலயத்திற்கு மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற ஒரு மணியும், அந்த மணியை தாங்குகின்ற மணி கோபுரமும் இங்கே நமக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இத்தனையும் நல்லாயன் ஞாயிறு என்று புனிதப்படுத்தப்படுகிறது, மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான வேளையில் நல்ல ஆயன் கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி கூறுவோம். நம்மை பாசத்தோடும் கரிசனையோடும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை வாழ்த்தி போற்றுவோம். இந்த அற்புதமான பணிகளை எல்லாம் செய்து அந்த நல்ல ஆயன் ஞாயிறை ஒரு அர்த்தமுள்ள கொண்டாட்டமாக நமக்கு வழங்கி இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பங்கு தந்தை அருட்தந்தை மோகன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய தாராளமான பங்களிப்பிற்கும் உடனிருத்தலுக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்முடைய எஸ்எம்ஏ அருட்தந்தையர்களுடைய மாநில தலைவர் அருட்தந்தை தர்மு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். மற்ற அருட்தந்தையர்களும் இங்கே நம்மோடு இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இது ஒரு அற்புதமான நாள். ஆண்டவர் இயேசுவை நம்முடைய ஆயராக நாம் உணர்ந்து அவரை வாழ்த்தி போற்றுகின்ற ஒரு அருமையான நாள். ஆண்டவர் இயேசுவை பல்வேறு அடைமொழிகளோடு நாம் அழைக்கின்றோம். ஆனால் அவருக்கு மிக மிக பொருத்தமான ஒரு அடைமொழி நல்ல ஆயர். என்னுடைய ஆடுகள் மீது அக்கறை கொண்ட ஆயர். ஆடுகள் மீது ஏன் அவருக்கு அக்கறை இருக்கின்றது? ஏனென்றால் ஆடுகள் அவருக்கு சொந்தமானவை. இன்று நாம் வாசித்த யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தை இன்னும் சில வார்த்தைகள் தள்ளி வாசித்தோம் என்றால், அங்கே நல்ல ஆயருக்கும்
கூலிக்கு மேய்ப்பவருக்கும் என்ன வேறுபாடு என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகள் மீது அக்கறை இல்லை, ஆடுகள் மீது கவலை இல்லை. ஏனென்றால் ஆடுகள் அவருக்கு சொந்தமானவை அல்ல. ஆண்டவர் இயேசுவுக்கு அப்படி அல்ல. நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள். ஆகவே அவர் நம்மை இடைவிடாமல் அன்பு செய்கின்றார். எல்லையில்லாத இரக்கத்தை அவர் நம் மீது பொழிந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமந்தாண்டவர்களே, அவருடைய அன்பு எவ்வளவு தூரம் செல்லும் என்றால் தன்னையே நமக்காக தியாகம் செய்யும் அளவுக்கு, தன்னையே நமக்காக, தன் உயிரையே நமக்காக கொடுக்கின்ற அளவுக்கு நல்ல ஆயுள் கிறிஸ்துடைய அன்பு அளவில்லாதது, எல்லை இல்லாதது. அதைத்தான் இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்டாட இந்த நல்ல ஆயுள் ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த தனித்துவமான அன்பை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வின் தனித்தன்மை என்ன என்று நாம் கேட்டால், அது அவர் மக்கள் மீது கொண்ட அளவு கடந்த அன்பு. மக்கள் மீது அவர் எல்லையில்லாத அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்புதான், இரக்கம்தான், பரிவுதான், அக்கறைதான் அவரை மற்ற தலைவர்களிடமிருந்து பிரித்து காட்டியது. மற்ற சமுதாய தலைவர்கள், சமய தலைவர்கள், அவர்களிடமிருந்து ஆண்டவர் இயேசுவை பிரித்து காட்டியது அவருடைய தனித்துவமான அன்புதான். மற்ற தலைவர்கள் எல்லாம் மக்களை எட்டி நின்று பார்த்தார்கள். விலையில் நின்று வேடிக்கை பார்த்த தலைவர்களுக்கு மத்தியிலே நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுள் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று மக்கள் எங்கே இருந்தார்களோ அங்கே இறங்கி சென்று அவர்களை அன்பு செய்து அவர்களை வாழ வைத்து அவர்கள் மனித மாண்போடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாரே ஆண்டவர் இயேசு. அந்த அன்புதான் அவரை மக்கள் இதயத்திலே நீங்காமல் குடி வைத்திருக்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, மக்கள் பசித்து கிடக்கிற பொழுது அவருடைய பசியை தீர்க்க வேண்டும். அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் பரவாயில்லை, 5000 பேராக இருந்தாலும் பரவாயில்லை, அது ஒன்றுக்கும் இல்லாத பொட்டல் வழி அப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பாழ்வழியாக இருந்தாலும் அங்கே பசித்து கிடக்கிற மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு பரிவு, அதுதான் ஆண்டவர் இயேசுவின் இதயத்தை நிறைத்திருந்தார். ஏராளமான மக்கள் நோய் நோக்காடுகளோடு அவரை அண்டி வந்தார்கள், தேடி வந்தார்கள். யாரையும் விரட்டி விடாது. சிறுவர் சிறுமிகளை விரட்டிய போது கூட அவர்களை விரட்டாதீர்கள், பின்னரசு அவர்களை போன்றவர்கள் என்று சொல்லி எல்லோரையும் அரவணைத்து மக்கள் நலமாக வீடு திரும்புவதற்கு அவர்களை நோயிலிருந்து விடுவித்து அனுப்புகிறார் ஆண்டவர் இயேசு. அவநம்பிக்கையோடு வந்த மக்கள் அவர்களுக்கு நம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை கொடுத்து புது மனிதர்களாக வீடுகளுக்கு அனுப்புகிறார். பாவ சுமைகளோடு அவர்களிடத்தில் வந்தவர்களை இனி பாவம் செய்யாதீர்கள், புது மனிதர்களாய் வாழுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வு கொடுத்து அனுப்புகிறார். ஏராளமான அடிமை சங்கிலிகளால் கட்டுண்டு தவித்து கிடந்த மக்கள், அவர்களெல்லாம் சமுதாயத்திலே மனிதர்களாக தலைநிமிர்ந்து வாழ முடியவில்லை.
அந்த மனிதர்களெல்லாம் மனித மாண்போடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அடிமை சங்கிலிகளை எல்லாம் அறுத்தெறிந்து அவர்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறார். இதுதான் நல்ல ஆயர் இயேசுவினுடைய வாழ்வு. அன்புக்குரியவர், இன்றைய நற்செய்தியினுடைய இறுதி வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அதுதான் அவருடைய வாழ்வின் லட்சியமாக இருந்தது என்று நாம் உறுதியாக அடித்து சொல்லலாம். என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதையும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்திருக்கிறேன். நாம் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் என்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவர் இயேசு செய்தார். அவர் விட்ட ஒவ்வொரு மூச்சும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பு சகோதரர்களை, சகோதரிகளே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் தலைவணங்கி நன்றி கூறுவோம். அவருடைய எல்லையில்லாத இரக்கத்திற்காக அவரை வாழ்த்தி போற்றுவோம். ஆனால் அதோடு நாம் நின்று விடலாகாது. அன்புக்குரியவர்களே, இவ்வளவு அன்புள்ள இறைவன், இவ்வளவு பரிவோடு கரிசனையோடு அக்கறையோடு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற இறைவன், அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பது இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல். அவருடைய வார்த்தைகளை கேட்டு எப்படி ஆயருடைய குரலுக்கு ஆடுகள் செவி சாய்க்கின்றனவோ அவ்வாறே நாமும் நல்ல ஆயராகிய கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுத்து அவருடைய சீடர்களாய் வாழ வேண்டும் என்பது இன்றைக்கு நமக்கு தரப்படுகிற அழைத்தல். நற்செய்தி மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு நாம் நம்முடைய அன்றாட வாழ்வுல உயிர் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைத்தல். அன்பு, நீதி, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்வு, மன்னிப்பு, இவைகளெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் எல்லா காசுகளாக போய்விடுகிற ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே நல்ல ஆயருடைய பிள்ளைகளாகிய மக்களாகிய நாம் இந்த மதிப்பீடுகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் நல்ல ஆயரை அன்பு செய்கிறோம் என்பதனுடைய பொருள். அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டவர்கள் என்பதை இப்படித்தான் நாம் காட்ட வேண்டும் அன்பார்ந்தவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இன்னொரு அழைத்தலும் நமக்கு தரப்படுகிறது. ஆண்டவருடைய அன்புக்கு கைமாறாக நாம் என்ன செய்ய முடியும்? திருத்தூதர்களைப் போல நாமும் ஆண்டவருடைய சாட்சிகளாய் வாழ முடியும். எப்படி? பேதுரு ஒரு கோழையாக இருந்தவர், குரலெடுத்து மற்றவர்கள் பேசுவதற்கு அச்சப்பட்டவர், நீயும் அந்த கலிலேயனோடு இருந்தாய் என்று ஒரு பணிப்பெண் சுட்டிக்காட்டிய பொழுது எனக்கு அந்த ஆணை தெரியாது என்று மறுதளித்தவர். ஆனால் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பாக எழுந்து நின்று இந்த இயேசுதான் கடவுள் அனுப்பிய மெசியா, அவர் மெசியா என்பதை பல வல்ல செயல்களால், அரும் செயல்களால், புதுமைகளால் எண்ணித்து காட்டினார். ஆனால் நீங்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொன்றீர்கள். கடவுள் அவரை உயிர்ப்பித்தார். அவர் இன்று எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அத்தனை பேருக்கு முன்பாக துணிச்சலோடு சாட்சியம் சொன்ன அந்த பேதுருவை பார்ப்பதற்கு நமக்கு உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. எப்படி அவருடைய வாழ்வை உயிர்த்த ஆண்டவர் புரட்டி போட்டிருக்கிறார். அதே போலத்தான் மற்ற சீடர்களும். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு பேதுரு கொடுத்த அந்த சாட்சியம், அந்த சாட்சியத்தின் விளைவாக ஏறத்தாழ 3000 பேர்
அன்றைக்கு திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் ஆனார்கள் என்று திருத்தூதர் பணி வாசிக்கிறோம். எனவே அப்படி இன்றைக்கு நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நல்ல ஆயன் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிகளாய் வாழ அழைக்கப்படுகிறோம் என்பார்களே. இது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது அழைத்தல், மிக மிக முக்கியமான அழைத்தல், ஒரு சிறப்பான அழைத்தல். ஆண்டவருக்கு சாட்சிகளாம். இந்த சாட்சிய வாழ்வு என்பதை பற்றி பல்வேறு கோணங்களிலே நாம் பல மணி நேரம் பேசலாம். இன்று ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய அன்புக்கு சாட்சியம் சொல்வோம், அவருடைய இரக்கத்திற்கு சாட்சியம் சொல்வோம், அவர் மக்கள் மீது கொண்டிருந்த அந்த அக்கறை அதற்கு சாட்சியம் சொல்வோம். அதுதான் இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி மக்கள் வாழ்கிறார்கள், அடுத்தவர்கள் மேல் அக்கறை இல்லாமல் இருக்கிறார். ஒரு கண்டுகொள்ளாத கலாச்சாரம் இன்றைக்கு சமுதாயத்தில் மலிந்து கிடக்கிறது என்று முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழுத்தமாக குறிப்பிட்டார். கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், கண்டுகொள்வதில்லை, யாருக்கு என்ன நடந்தால் எனக்கு கவலை இல்லை, நான் நன்றாக இருந்தால் போதும், என்னுடைய மனைவி மக்கள் நன்றாக இருந்தால் போதும், எனக்கு வேண்டியவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கிற அந்த ஒரு குறுகிய மனப்பான்மை. ஆகவே அவர்கள் மற்றவர்களை பற்றி அக்கறைப்படுவதில்லை. அந்த கல்ச்சர் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், கண்டுகொள்ளாத கலாச்சாரம் மாற வேண்டும். ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்தை படையுங்கள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். என்ன ஒரு கலாச்சாரம்? அன்பின் கலாச்சாரம், இரக்கத்தின் கலாச்சாரம், சேவையின் கலாச்சாரம். A culture of love, a culture of mercy, a culture of service, a culture of sacrifice, a culture of commitment. இதுதான் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் ஒரு புதிய கலாச்சாரத்தை உருவாக்கி அடுத்தவர்கள் மீது அக்கறை காட்டி அவரை வாழ வைப்போம் என்றால் உண்மையாகவே நாம் நல்ல ஆயன் கிறிஸ்துவுடைய மந்தை, அவருடைய நல்ல மக்கள் என்பதை நாம் மக்களுக்கு அறிக்கையிடுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே மீண்டும் ஒரு முறை எங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய அன்பிலும் அருளிலும் அவருடைய இரக்கத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அதே அன்பையும் அக்கறையும் மனித நேயத்தையும் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்வோம். மிகச் சிறப்பாக ஏழை எளிய மக்கள் மீது அக்கறை காட்டி அவர்களை வாழ வைப்போம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.